ஏசாயா 40ஆம் அதிகாரம் 5வது வசனம். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் அப்படின்ற இந்த காரியத்தை தான் இந்த வருஷத்துல நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த வார்த்தையை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய மகிமை வெளியரங்கமாகும். அவருடைய வாய் இதை சொல்லிடுச்சு, அவருடைய கரம் அதை செய்யும். இதுல நடுவுல நம்மளுடைய ஈக்குவேஷன்லாம் எதுவும் கிடையாது. நம்ம செய்யறதுக்கு இங்க ஒன்றும் இல்லை. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அவர் என்ன பண்ணுவார், அதை நிறைவேற்றுவார். தேவனுடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் நம்ம எப்படி கேட்க வேண்டியதா இருக்குன்னா, அவர் சொல்லியிருக்கிறாரு, அவர் சொல்லியிருக்கிற மாதிரி நான் செய்ய போறேன். அவர் கேட்க சொல்றாரு கேட்கிறேன், பேச சொல்றாரு பேசுறேன். அவர் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் செய்ய சொல்றாரு, நான் செஞ்சிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அதை நடைமுறைப்படுத்த வேண்டியது, அதை செய்து முடிக்க வேண்டியது, அதெல்லாம் யார் வேலை? அதெல்லாம் அவர் வேலை. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய மகிமை வெளியரங்கமாகும் சொல்றாரு. இப்போ அதை வெளியரங்கமாக்குறதுக்கு யார் வேலை செய்யணும்? அவர் தான் வேலை செய்யணும், அவர் தான் செய்வார். நான் கோஆப்ரேட் பண்ணும், நான் ஒத்துழைப்பு கொடுக்கணும். என்னுடைய பங்கு ரொம்ப சின்ன பங்கா தான் இருக்கும். என்னுடைய பங்கு ரொம்ப ரொம்ப சின்ன பங்கா இருக்கும். ரொம்ப சின்ன காரியங்களை தான் நான் செய்ய வேண்டியதாக இருக்கும். ஆனா அவர் செய்ய போறது ரொம்ப பெருசா இருக்கும், மகத்தான காரியங்கள். அவர் சைஸுக்கு அவர் செய்வார், நம்ம சைஸுக்கு நம்ம செய்யறோம், ரொம்ப சின்னதா இருக்கும். அது கூட செய்யறதுன்றது ரொம்ப கடினப்பட்டு கஷ்டப்பட்டு அப்படியே ரொம்ப நம்ம மகிமை எப்படியாவது ஆண்டவருடைய மகிமையை வெளியரங்கமாக நம்ம ரொம்ப பாடலாம் பட தேவையில்லை. ஆண்டவர் சொல்ற ரொம்ப சின்ன சின்ன காரியங்கள் நம்ம செஞ்சாலே அவருடைய மகிமை நம்ம வாழ்க்கையின் மூலமாக வெளியரங்கமாகும். வேதத்துல இந்த மகிமை என்கிற இந்த காரியத்துல இந்த வார்த்தைக்கு அநேக அர்த்தங்கள் இருக்கிறது. அதுல மிகுதி, எங்கெல்லாம் மிகுதியா இருக்குதோ அந்த மிகுதியை டினோட் பண்றதுக்கு, சொல்றதுக்கு ரொம்ப டூ மச்சா இருக்குது, ரொம்ப நிறைய இருக்குன்னு சொல்றதை விட க்ளோரின்னு சொல்லிடுறாங்க. மகிமையா இருக்குதுன்னு சொல்லிட்டாலே அது புரிஞ்சுக்கிறாங்க, ஐயோ ரொம்ப நிறைய இருக்கும் போல. அதே மாதிரி செல்வம், பொக்கிஷம், ரொம்ப மரியாதையா இருக்கிறாரு, அவரு ரொம்ப பயங்கரமான உச்சத்துல இருக்கிறாரு, ரொம்ப இந்த உலகத்திலே ரொம்ப ரொம்ப பெரிய உயர்ந்த மனிதர் அப்படின்னா என்னன்றாங்க, க்ளோரின்னு சொல்றாங்க. மகிமையா இருக்கிறாங்க அப்படின்னு என்னன்னா, அது எந்த ஒரு காரியத்தையும் அதை ஒரு எக்ஸ்ட்ரீமா எடுத்துட்டு போய் சொல்ற இடத்துல அங்க மகிமை அப்படின்ற காரியம் வருகிறது. ஆண்டவரின் பிரகாசம், அதனாலதான் ஆண்டவருக்கு அதை ஒப்பிடுறாங்க. மகிமை மகிமை மகிமைன்னு ஏன் சொல்றாங்க கேட்டிருக்கீங்களா? மகிமை மகிமை மகிமை, க்ளோரி க்ளோரி க்ளோரின்னு சொல்லுவாங்கல்ல. என்னன்னா அது வார்த்தை வரல. ஆண்டவருடைய சிங்காசனத்தை பத்தி பேசுறதுனாலும் சரி, ஆண்டவருடைய செயல்களை பற்றி பேசுறதுனாலும் சரி, ஆண்டவரை குறிச்சு பேசுகிற ஒரு தன்மையானாலும் சரி, க்ளோரி, கம்பீரம், தேவனின் புகழ்பெற்ற தன்மை, அது எல்லாத்துக்குமே இந்த மகிமை என்கிற காரியம் பயன்படுத்தப்படுகிறது. அந்த க்ளோரி அப்படின்ற அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. வேதத்துல எந்த இடத்துல முறை ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறதோ அதற்கு போனோம்னா அதோடைய அர்த்தம், அது எதற்காக கூறப்படுகிறது, அதெல்லாம் நம்ம கண்டுச்சிடலாம். லா ஃபர்ஸ்ட் மென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வேதத்துல எந்த ஒரு வசனத்தையோ வார்த்தையோ முறை எங்க வந்திருக்குதோ அங்க போய் பார்த்தோம்னா அது எதை குறிக்க வருது அப்படின்னு பார்க்கலாம். அதுல பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம், தமிழ்ல வரல, ஆங்கிலத்துல வருது. தமிழ்ல ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்துல முறையா வந்துருது. ஆனா ஆங்கிலத்துல ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்திலே அது வருது. ஆதியாகமம் 31:1 லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்று, எங்கள் தகப்பனுடைய பொருள்னாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்று சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். ஆங்கிலத்துல பார்க்கும்போது எப்படி வருதுன்னா, he heard the words of Laban's sons saying, Jacob hath taken away all that was our father's, and of that which was our father hath he gotten all this glory. அந்த க்ளோரின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. மகிமை இங்க செல்வம் அப்படின்னு வருது பாத்தீங்களா? தமிழ்ல செல்வம்ன்ற அந்த வார்த்தைய யாக்கோபு அடைந்த செல்வத்துக்கெல்லாம் காரணம்
எங்க அப்பா தான் அப்படின்னு சொல்றானுங்க, அவங்க பேசுறாங்க. ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா எங்க அப்பாவுடைய மகிமையை தான் யாக்கோபு எடுத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு வருது. அப்போ அந்த மகிமைன்னா என்னது? பின்னாடி ஒரு சூரியன் இல்ல தலைக்கு மேல ஒரு வட்டம் வருதா, இல்ல புகையா, இல்ல சிங்காசனமா? நம்ம மகிமைன்னு உடனே நம்மளுடைய நம்ம மனசுல அப்படி யோசிக்கும் போது எப்படி யோசிக்கிறோம்னா, ஏதோ புகை போட்டுக்கிட்டு அப்படியே சிங்காசனத்துல அப்படியே கம்பீரமா இருக்குது, அதுதான் மகிமை. அது ஒன் ஆஃப் த எக்ஸ்பிரஷன், இட்ஸ் நாட் லிமிட்டட், அவ்வளவுதான்றது கிடையாது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமான செல்வம். ஏன்னா யாக்கோபுக்கு ஆடும் மாடும் பயங்கரமா பெருகிடுச்சு, திரளா, அதாவது ஆயிரங்கள்ல பெருகிடுச்சு. ஒரு வேத அறிஞர் கணக்கு போடுறாரு. எப்படி கணக்கு போடுறாருன்னா, யாக்கோபு ஏசா கிளம்புறாரு. யாக்கோபு கிளம்புறாரு. கிளம்பி அப்பா பார்க்கலான்னு போறாரு. போகும்போது ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்துருது, ஏசா வந்துட்டு இருக்காப்ல அப்படின்னு. அப்போ யாக்கோபு பயந்துட்டான். பயந்துட்டு சொல்றாப்புல, ஒருவேளை அவன் பழைய பகைய வச்சு நம்மளை காலி பண்ணணும்னு நினைச்சா கூட ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஆடு மாடு அதெல்லாம் அனுப்பிச்சிருவோம். அப்போ அதெல்லாம் அடிச்சு காலி பண்றதுக்குள்ள நமக்கு எஸ்கேப் ஆயிடலாம், இல்ல அவன் டயர்ட் ஆயிடுவான். அப்போ அவன் அவ்வளோ சும்மா ஒரு 100 ஆடு, சும்மா ஒரு 10 ஆடு மேய்ச்சிட்டுல ஆயிரங்கள்ல அதை கால்குலேட் பண்றாங்க. எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா, நீங்க கூட போய் கால்குலேட் பண்ணலாம். எப்படின்னா, ஏசாக்கு வெகுமதி அனுப்புறான், காணிக்கை மாதிரி அனுப்புறான். அது எப்படி சொல்றாங்கன்னா, யாக்கோபு போறதே அவன் தசம பாகங்களை செலுத்ததான் போயிட்டு இருக்கான். யாருக்கு செலுத்துறான்? அந்த காலத்துல பெரிய ஆள்னா அவங்க அப்பா தான் பெரிய ஆள், அவங்க அப்பா தான் ஆசீர்வதிக்கப்பட்டார், அங்கதான் கொடுக்க போறான். அப்போ தசம பாகத்தில் தசம பாகம், அப்போ 1% கொடுக்குறான். 10% கொடுக்கணும்ல, அவன் அப்பாவுக்கு 10% கொடுக்குறான், ஏசாக்கு 1% கொடுக்குறான். அவன் வச்சிருக்கிற எல்லாத்துலயும் என்ன பண்றான்? 1% கொடுக்குறான். அந்த 1% நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா 100% வந்துடும். கேட்டா பாத்தீங்கன்னா ஆயிரம் ஆடு மாடு ஒட்டகம் கழுத ஏர் மாடு அதெல்லாம் ரொம்ப டூ மச்சா இருக்குது. எதுக்காக இதை சொல்றேன்னா, சும்மா 10 ஆடை வச்சுக்கிட்டு இல்ல 1000 ஆடை வச்சுட்டு குளோரின்னு சொல்றது கிடையாது. ஆயிரமான ஆடு. அப்ப அந்த ஆயிரமான ஆடை மேய்க்கிறதுக்கு எத்தனை வேலைக்காரங்க இருப்பாங்க, அதுக்கு சாப்பாடு போடணும், அதை பந்தோஸ்டா பார்க்கணும். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா, அதனாலதான் இங்க லாபானுடைய அந்த குமாரர் சொல்றாங்க, எங்க அப்பா கிட்ட இருந்தா வந்துருச்சு அப்படின்னு. அப்பா கிட்ட இருந்து வரல, தேவனுடைய ஆசீர்வாதத்தினால வந்துச்சு. ஆமா, ஆரம்பிச்சது லாபானுடைய ஆடுதான். அந்த ஆடுதான் குட்டி போட்டுச்சு. ஆனா குட்டி போடும் போதே குழுன்னு போடுது. 2 குட்டி போட வேண்டிய இடத்துல 7-8 குட்டி போடுது யாக்கோபுக்கு. அப்போ இந்த குளோரி அப்படின்றது என்ன குறிக்குது? முறை வசனத்துல செல்வத்தை குறிக்கிறது. கரெக்டா? முறை எதை குறிக்குது? செல்வத்தை. சரி, அடுத்து பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 13. எகிப்திலே எனக்கு உண்டா இருக்கிற சகல மகிமையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து அவன் சீக்கிரமா இவ்விடத்துக்கு வரும்படி செய்யுங்கள் என்று சொல்லி சொல்றாரு. இங்க உண்டா இருக்கிற சகல மகிமையும், எகிப்துல மகிமை, உலகத்துல இருக்கிறத தான் பேசுறாரு. அங்கேயும் யோசேப்பு எகிப்துல பார்வோன்னு தேவ சமூகத்திலே உட்காந்துருக்கான், அதெல்லாம் இல்ல, குளோரியஸ் அப்படின்றாங்க. அப்ப பார்த்து மிரண்டுட்டாங்க. ஏன்னா ஏகப்பட்ட ஊர்ல பஞ்சம், எல்லாரும் எகிப்துக்கு தான் வர்றாங்க. பார்வோன் யோசேப்ப எப்படின்னா தன்னுடைய தகப்பனு போல பார்க்கறான். ஏன்னா ஒண்ணு இல்லாம ஆயிருக்கும் எகிப்து பஞ்சத்துல. ஆனா யோசேப்பு அந்த சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ணது நிமித்தம், அவனுடைய இந்த ஞானமான திட்டத்தின் நிமித்தமா, அவன் சொன்னது நிமித்தமா, அவன் இன்னைக்கு மேனேஜ் பண்ற நிமித்தமா எகிப்து ஒரு வல்லரசா மாறி இருக்கு. அதனால அந்த அரசவையில ஒரு சேரு, அது கொஞ்சம் பெரிய சேரா போட்டு சிங்காசனத்தை போட்டு ராஜா உட்கார்ந்துட்டு இருக்காரே தவிர, மற்றபடி எல்லாவற்றின் மேலும் ஆளுகை யாருக்கு இருக்குது? யோசேப்புக்கு இருக்கு. யோசேப்பு சொல்லாம கைய கால கூட எவனும் ஆட்ட முடியாது. எல்லாமே யோசேப்பு சொல்றதுதான்.
இத சொல்றாரு யோசேப்பு, எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையும் ஆடம்பரம். எகிப்துனாலே டூ மச் வெல்த், ரொம்ப பெரிய ஐஸ்வர்யம், ஆடம்பரம். அவன் போட்டிருக்கு இதெல்லாம் மகிமை, இதெல்லாம் பாக்குறல்ல, இத போய் எங்க அப்பாவுக்கு சொல்லு அப்படின்றாப்ல. அப்போ மகிமைனால என்னதான் வருது? செல்வம், கணம், உயர்வு, லக்ஸுரி, ஆடம்பரம். இதெல்லாம் யார் பண்றா? வேதத்துல ஆண்டவர்கள் எழுதி வச்சிருக்கிறாரு. உன்னை மகிமைப்படுத்துவேன் உடனே ஏதோ வானத்துல இருந்து ஏதோ கிரீடம் வரும், ஏதோ சூரியன் வரும், உங்க மேல வந்து வட்டமிடும், ஏதோ நீங்க போறப்பெல்லாம் புகை வரும்லாம் கிடையாது. நான் போகும்போது அப்படியே மேகமா வரும், வரட்டும். ஆனா மேகத்தை வச்சு என்ன பண்றது? மேகம் இறங்கிலாம் வரலாம், ஓ மகிமையா இருந்துச்சுங்கன்னா சொல்லலாம். ஆனா ஆண்டவர் சொல்ற மகிமையை நீங்க புரிஞ்சுக்கோங்க. உன்னை மகிமைப்படுத்துவேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? உன்னை உயர்த்துவேன்னு அர்த்தம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன்னை உயர்த்துவேன், உன்னை கனப்படுத்துவேன், உனக்கு செல்வத்தை தருவேன், உனக்கு ஆஸ்திகளை தருவேன் அப்படின்னு சொல்றாரு. அதை ரொம்ப டூ மச்சா எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக ஆண்டவர் சொல்றாரு, உன்னை மகிமைப்படுத்துவேன்றார். இப்ப புரியுதுங்களா? மகிமைப்படுத்துவேன்னு வேதத்துல எங்கெல்லாம் மகிமைப்படுத்துவேன்னு சொல்லுதோ அதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, அதை ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா, சும்மா ஏதோ ஒரு வசனத்தை மட்டும் நம்ம எடுத்து வாசிக்கல, வேதம் முழுக்க பாருங்க. எங்கெல்லாம் போய் பார்க்க முடியுமா பாருங்க. எஸ்தருடைய சம்பவத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க, யோசேப்புடைய சம்பவத்தை எடுத்து பாருங்க, இந்த யாக்கோப் ஆரம்பிக்கிறதை எடுத்து வாசிச்சு பாருங்க, நெகேமியாவுடைய வாழ்க்கையை எடுங்க. எல்லாம் அரசவையில போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, தகுதியே கிடையாது. தானியேல் எடுத்துக்கோங்க, சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ எடுத்துக்கோங்க, தாவீதை எடுத்துக்கோங்க, சாலமோன் எடுத்துக்கோங்க, எல்லாம் அவர்கள் மகிமையா அப்படியே உச்ச கட்டம். அதுக்கு மேல ஒரு இந்த உலகத்துல ஒரு மனுஷன் செல்லக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒண்ணு கிடையாது. மகிமை அது வார்த்தையே கிடையாது. அந்த அளவுக்கு ஆடம்பரம், அவ்வளோ டூ மச்சான ஐஸ்வர்யம். இதெல்லாம் யார் பண்றா? ஆண்டவர் தான் பண்றாரு. நிறைய நேரத்துல நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, இதெல்லாம் பிசாசு பண்றான்னு. ஐயோ கவனமா இருங்க, பார்த்து எல்லாம் நரகத்தில் இழுத்துட்டு போயிடுவான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு போனதுக்கு அப்புறமா உனக்கு நீ கையிட்டு செய்யறதெல்லாம் வாய்க்கும் போது, நீ திருப்தியா சாப்பிட்டுட்டு இருக்கும் போது, நீ கட்டாத வீடுல உட்கார்ந்துட்டு இருக்கிறப்போ, நடாத தோட்டத்தின் கனியை புசிக்கிறப்போ, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அதான் பிரச்சனை. இப்ப புரியுதுங்களா? செல்வம் பிரச்சனை கிடையாது. அந்த உச்சத்துக்கு போன உடனே கடவுளை மறந்துடுறான். அதான் இங்க பிரச்சனையே. இப்ப நான் அதை நம்ம பார்க்க போறோம். அந்த குளோரியிலேயே இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரே கண்டிஷன். எப்பயுமே ஆண்டவர் நினைப்பா இருக்கணும், ஆண்டவருக்கு பிரியமா வாழணும், ஆண்டவர் சொல்றதை செஞ்சிடணும், அவ்வளவுதான். மகிமை இல்லைனாலும் மகிமை வரும், மகிமையில இருந்தோம்னா அந்த மகிமையிலேயே தங்கி இருப்போம். மனுஷன் என்ன நினைச்சிடறான்? அவன் தான் அதை என்ன பண்ணிக்கிட்டான், தேடி புடிச்சு சேர்த்து வச்சுக்கிட்டான்னு. இது நம்ம தேடல. நம்மளை யார் மகிமைப்படுத்துகிறா? ஆண்டவர் மகிமைப்படுத்தார். ஏன்னா அதுல வசனம் என்ன படுத்தோம் நம்ம? கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். எல்லாரும் சொல்லுவோமா? கர்த்தருடைய மகிமை என் வாழ்க்கையிலே வெளியரங்கமாகும். எல்லாம் திருப்பி சொல்லுவோமா? கர்த்தருடைய மகிமை என் வாழ்க்கையிலே வெளியரங்கமாகும். உங்க வீட்டுல எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்களா? அத பாக்குறப்பெல்லாம் சொல்லுங்க, அதுதான் நடக்க போகுது. அந்த படத்தை பார்க்குறப்பெல்லாம் நல்லா பெருசா யோசிங்க. அதனாலதான் கொஞ்சம் அதுக்கு செலவு பண்ணி பல நாள் ஒர்க் பண்ணி அந்த படத்தை போட்டிருக்குது. ஏன் அந்த படத்தை போட்டோம் தெரியுமா? அதை பார்க்குறப்ப தெரியணும், என் தலையில கிரீடம் இருந்து ராஜா மாதிரி நான் வாழ்ந்தேன்னா எப்படி இருப்பேன். யோசிச்சுக்கிறீங்களா? இந்த படத்துல எல்லாம் பார்த்துருக்கீங்களா ராஜா எப்படி வாழ்றாங்கன்னு? பயங்கர ஆடம்பரமா வாழ்வாங்க, ரொம்ப டூ மச்சா இருக்கும். ராஜாவால செய்ய முடியாதது இல்லை, ராஜா தான் உயர்த்தப்பட்டவரா உட்கார்ந்து இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு உயர்வும் கனமும் தேவன் உங்களுக்கு தருகிறார். அதுதான் என்னது? மகிமைப்படுத்துறது. இந்த படத்தை பார்க்குறப்ப யோசிங்க. செல்வம் வேணும்னா செல்வம் இருக்கும், உயர்வு வேணும்னா உயர்வு இருக்கும், கனம் இருக்கும். நான் கீழே தாழ்ந்து போறது, குஞ்சு போறது, கீழே ஒண்ணு இல்லாம போறது, அதெல்லாம் கிடையாது. நான் மகிமைப்படுத்தப்படுவேன். அந்த மகிமை தேவனாலே வரும். படத்தை பார்க்கும்போது வீட்டுல ஒவ்வொரு நாள் அதை சொல்லுங்க.
எல்லாரும் திருப்பி சொல்லுவோமா? கர்த்தருடைய மகிமை என் வாழ்க்கையிலே வெளியரங்கமாகும். இது ஆண்டவர் செய்வாருங்க. நீங்க கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க, கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க, ஆண்டவர் செஞ்சிருவார். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 7. இது என்னன்னா, உங்களுக்கு சாப்பாடு இல்லை, பசிக்குது, தண்ணி இல்லை, அதுக்கப்புறம் சாப்பாடு இல்லை. போய் முறையிடுறாங்க மோசே ஆரோன் கிட்ட, சாப்பாடு கொடுக்க மாட்டேன், எத்தனை பேர் வந்திருக்கிறோம் நாங்கெல்லாம், அப்படியே பட்னியில விட்டிய அப்படின்ற மாதிரி. 7வது பாருங்க, யாத்திராகமம் 16:7, விடிய காலத்தில் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். என்ன சொல்றாங்க? விடியற் காலத்துல நாளை காலைல கர்த்தருடைய மகிமையை பாப்பார் அப்படின்றாங்க. ஆண்டவருக்கு விரோதமா முறுமுறுத்துட்டு இருக்கே, இதெல்லாம் நம்ம பண்ணவே கூடாது. கொஞ்சம் நம்ம ஜோம் பண்றது ஏதாவது நடக்கல, நம்ம விசுவாசிட்டு இருக்கிறது வாழ்க்கையில இன்னும் வரலன்னா, அது இன்னும் நடக்க மாட்டேங்குது, இது வர மாட்டேங்குது, என்னத்தான் ஆண்டவரை தேடணும், என்ன சபைக்கு போய் அது பண்ணினா இது பண்ணி என்ன, அந்த மாதிரிலாம் பேசவே கூடாது. ஏன்னா இவங்க அதான் பண்ணாங்க, ஆண்டவருக்கு அது பிடிக்கவே இல்லை. நீங்க முறுமுறுத்தீங்கன்னா ஆண்டவருக்கு பிடிக்காது. அது நடக்க மாட்டுது, இது நடக்க மாட்டுது, என்ன பெருசா நடந்துச்சாக்கும். உயிரோட உக்காண்டு இருக்கிறீங்களே எப்படி? ஹலோ, உட்காந்து இருக்கீங்களா இல்லையா? நன்றி உள்ளவர்களா இருங்கன்ற. இருக்கிறது எல்லாத்துக்கும் என்ன பண்ணுங்க, நன்றி உள்ளவங்களா. ஒரு கார்ல ஒரு வீல் பஞ்சர் ஆயிடுச்சு, என்ன பண்றது? ஒண்ணும் இல்ல, 3 டயர் பஞ்சர் ஆகாம இருக்குது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு டயர் தானே பஞ்சர் ஆயிடுது, ஸ்தோத்திரம், அது சரி பண்றலாம், நன்றி ஆண்டவரே. முறுமுறுக்க கூடாது, ஆண்டவருக்கு அது பிடிக்கிறதே கிடையாது. 10வது வசனம் பாருங்களேன், கர்த்தருடைய மகிமை மேகத்தில் காணப்பட்டது. பார்க்கறாங்க லிட்டரலா. அப்போ கர்த்தர் மோசேயை நோக்கி சொல்றாரு, முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன். டென்ஷன் ஆயிடுறாரு பாருங்க. ஆண்டவர் திருப்பி சொல்றாரு, ஏன் முறுமுறுக்கிற, சும்மா முறுமுறுத்துட்டே இருக்கிற. நம்ம அப்படி பண்ணக்கூடாது. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவருக்கு பிடிக்காத நம்ம பண்ணக்கூடாதுன்னு? பண்ணாதீங்க, முறுமுறுக்காதீங்க. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அது நடக்க மாட்டேது, இது நடக்க மாட்டேது. சில வந்து பல வருஷம் ஆனா கூட அதை விட மாட்டாங்க. அது வரமாட்டேங்குது, இது நிக்க மாட்டேங்குது, இது உருள மாட்டேங்குது, அது நிக்கல, அது சரியில்லை, இவங்க சரியில்ல, வீட்டுல அது ஒர்க் ஆகல, இது ஒர்க் ஆகல. சும்மா எதையுமே வந்து ஒரு அப்ரிசியேஷனே கிடையாது. சட்டை போட்டா கூட இந்த சட்டையில நூல் தொங்கிட்டு இருக்குது, நூல் எடுத்து வெட்டி விட்டுருங்க. இல்ல சட்டை கிழிஞ்சு போயிடுச்சு, போட்டு போடுங்க. இல்ல வேற ஏதாவது நல்ல ட்ரெஸ் எடுத்து போடுங்க. அதாவது வாழ்க்கையில எல்லாத்துலயும் கம்ப்ளைனிங், எல்லாத்துலயும் குறை சொல்றது, மற்றவங்க யாரை பார்த்தாலும் குறை சொல்றது. அது சரியில்லை, இது சரியில்லை, அவன் அது பண்றான், இவன் இது பண்றான். அது வேணவே வேணாம், விட்டுருங்க. இங்க ஆண்டவர் சொல்றாரு, உன் முறுமுறுப்ப நான் கேட்டேன்றார். நல்லாவா இருக்கு? நம்மளுக்கு அது வேண்டாம். நம்மளுக்கு என்ன வேணும்? மகிமை வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு மகிமை வேண்டும். ஆமா சொல்றாரு, நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடிய காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல். போய் அவங்க கிட்ட சொல்லு. யாருகிட்ட வந்து முறுமுறுத்துட்டு இருக்கிற? சும்மா ஒரே ஒரு நாள்ல வெளிச்சம் உண்டாக கடவுன்னு எல்லாம் வெளிச்சம் உண்டாயிடுச்சு. மலைகள், மிருகங்கள், செடி கொடிகள் எல்லாத்தையும் வார்த்தையினால உண்டாக்குனாரு. அவர்கிட்ட போயிட்டு அவரு கொடுக்க மாட்டாரு, அவர் அங்க பாத்துக்கிறாரா இல்லையா, தண்ணி எனக்கு ஆயிடுச்சு, டைம் ஆயிட்டே இருக்குது, பசிக்குது, இதேதான் உங்களுக்கு பேச்சு. ஆண்டவரை நம்பவே தோணல. சொல்ல போனா இவங்களுக்கு தான் ஜாஸ்தி தெரியும். உலகத்தில் இருக்கிற மக்களை விட இவங்களுக்கு தான் யெகோவா தேவனை தெரியும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க? வராது, நடக்காது, உருளாது, புண்ணாது, ஒன்னும் வரமாட்டுங்க, எதுவுமே நடக்க மாட்டுது. ஆண்டவர் சொல்றார், போய் அவங்கள்ட்ட போய் சொல்லுன்றார். சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. விடியற் காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது. பனி நீங்கின பின் வனாந்தரத்தின் மீதங்க முரட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி புடியத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. காலையிலானா மண்ணா, அதை அப்படியே சாப்பிடலாம், அரைச்சு சாப்பிடலாம், வேக வச்சு சாப்பிடலாம், எப்படி வேணா சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்டா இருக்குது. நைட் ஆனா காடை மீட்டு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் மகிமையை நான் உனக்கு வெளியரங்கமாக்குவேன்னு சொல்றாரு. முறுமுறுக்காதீங்க, நன்றி உள்ளவர்களா இருங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி,
உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் நன்றி செலுத்தலாமா? எல்லாம் கையை உயர்த்துங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம், இந்த வாழ்க்கைக்காக நன்றி, என் உயிருக்காக ஸ்தோத்திரம், அவையெல்லாம் வேலை செஞ்சிட்டு இருக்குது, அதுக்காக நன்றி. பிள்ளைய கொடுத்தீரு, மனைவியை கொடுத்தீரு, புருஷனை கொடுத்தீரு, அப்பா அம்மாவை கொடுத்தீரு, தாத்தா பாட்டியை கொடுத்தீரு, பக்கத்து வீடு எதிர் வீடு வீடை கொடுத்தீரு, மேல எல்லாம் ரூஃபை கொடுத்தீரு, நன்றி. எல்லாம் வாயத்தர சொல்லுங்க, நன்றி நன்றி. ஆமா, போதும், அவ்வளவுதான். மகிமை வெளியரங்கமாயிரும். ஆமா, நன்றி செலுத்துற ஆண்டவர், எல்லாத்துக்கும் நன்றி நன்றி. வேலை இருக்குதுல்ல, ஒருவேளை நீங்க உங்க சம்பளம் கம்மியா இருக்குதுன்னு யோசிச்சீங்கன்னா, நான் என்ன சொல்றேன்னா, சம்பளம் போடுறானே அதுக்கு ஸ்தோத்திரம். இல்ல சம்பளமே போட மாட்டான்னு வச்சுக்கோங்க, வேலை இருக்கே அதுக்கு ஸ்தோத்திரம். வேலை இல்லைன்னா என்னன்னா, வேலை தேடுறதுக்கு நான் இருக்கேனே. ஏதாவது யோசிச்சு நன்றி உள்ளவர்களா இருக்கணும் நம்ம. ஏன் அப்படின்னா, இந்த மனுஷன் நன்றி உள்ளவனே கிடையாது. அவனுடைய பை கேரக்டர், அவனுடைய ஸ்வாபத்தின்படி நன்றி உள்ளவர்கள் கிடையாது. எத்தனை பேர் தெரியுமா, நானே பார்த்துருக்கேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. நீங்க கூடயே வச்சு காசை கொடுத்து நல்லா பேசி அட்வைஸ் பண்ணி வேலையில சேர்த்து விட்டு எப்படியாவது மேலே வந்துடணும், எல்லாம் பண்ணணும். ஏதோ கொஞ்சம் ஒரு 10 காசு வந்த உடனே என்ன பண்ணுவான், என்ன வேணும் அப்படின்வான். சரி, மனுஷனுக்கு நன்றி அது ஸ்வாபத்துல இல்ல. ஆனா நான் ஒரு தேங்க்ஃபுல் ஹார்ட், அந்த கேரக்டரை நான் பில்ட் பண்ணிக்கணும். நன்றி ஆண்டவரே, நன்றி. காலையில் எந்திரிச்ச உடனே பாருங்க, நம்மளுடைய அந்த தமிழருடைய பண்பாடு, இப்போ இந்தியாவில் கூட நிறைய இடத்துல பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, காலையில் எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க, வெளியே போயிட்டு சூரியனுக்கு ஒரு நமஸ்காரம். விவசாயிலாம் என்ன பண்ணுவாங்க, சூரியனுக்கு ஒரு நமஸ்காரம், தண்ணிக்கு ஒரு நமஸ்காரம், எல்லாத்துக்கும் வணக்கம், எல்லாத்துக்கும் நன்றி. ஏன்னா அதுதான் பொழப்பே. சூரியன் வரல விளையுமா, இல்ல தண்ணி இல்லைன்னா விளையுமா? இதெல்லாம் எங்க இருந்து வந்துருக்கு? அவன் ஒரு தேங்க்ஃபுல் ஹார்ட்டா இருக்கிறான். விவசாயிக்கு தண்ணி இல்லைன்னா என்ன பண்றது பாருங்க. நல்ல குணத்தை, அது ஒரு தேங்க்ஃபுல் ஹார்ட் ஒரு நல்ல விஷயம். கண்ணை முழிச்சு பார்த்தோன்னா வீடு இருக்குது, சோத்திரம், நன்றி. குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்களே, நன்றி. நேரா அவன் சரியில்லை, அதை பண்றான் இதை பண்றான்னு பார்க்காதீங்க. குடும்பத்துல எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த புள்ள அது சரியானதான் பண்ணாது. அது தூங்கி எந்திரிச்ச உடனே கரெக்டா பண்றோமா? அவன் 10 வருஷமா அதை பண்றதுதான் பண்ணுவான். நீங்க ஆண்டவருக்கு நன்றி. புள்ள இல்லாம எத்தனை பேர் இருக்கிறாங்க சார்? கரெக்டா? புள்ள இல்லாம எத்தனை பேர் இருக்காங்க? புள்ள காணாம போயிருது, புள்ள தொலைஞ்சு போயிருது. ஆனா புள்ளை இருக்குது. நன்றி ஆண்டவரே, என் பிள்ளைக்காக சோத்திரம், நன்றி. புள்ளைய கொடுத்தீரே, நன்றி. இந்த புள்ளைய சரியாக்க உம்மால் கூடும். மகிமை வெளியரங்கமாகனா என்ன அர்த்தம்? இந்த புள்ள சரியாகும். ஆமா ஆமா ஆமா. அது மாதிரிதான் எல்லாத்துக்குமே நம்ம தேங்க்ஃபுல்லா இருக்கணும். கை காலுக்காக சோத்திரம். கை இழுகுது, கால் இழுகுது, இடுப்பு வலிக்குது, ஒரு மாதிரி எல்லாம் பண்ணுது. என்ன பண்றோம்? இதெல்லாம் இருக்குது, ஸ்தோத்திரம். எல்லாம் இயேசுவின் நாமத்தினால சீரா வேலை செய்யட்டும். உம்முடைய மகிமை என் சரீரத்தில் வெளியரங்கமாகட்டும். அவையெல்லாம் இயேசுவின் நாமத்தினால சீரா வேலை செய்ய அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கணும். பீயிங் தேங்க்ஃபுல். இவங்க அதை தான் பண்ணல, தப்ப நம்ம பண்ணக்கூடாது. அதுதான். அப்ப என்னாச்சு? மகிமை வெளியடங்கமாச்சு. அப்ப மகிமை இன்னொரு டெஃபினிஷன் ஆஃப் காட்ஸ் க்ளோரி என்னன்னா, உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. சின்ன தேவைதான், ஒன்னும் பெரிய தேவையெல்லாம் இல்லைல்ல. உனக்கு செத்தா போறான், இவன் சொல்றான் நான் செத்து போயிடுவேன்னு. அப்படிலாம் சாக முடியாது. சாப்பிடாம ஒரு நாள் சாப்பிடாம தான் செத்து போயிடுவாங்களா? அதெல்லாம் சாக மாட்டாங்க. இவன் நினைச்சிட்டு இருக்கிறான் அப்படி. ஆண்டவர் மேல கோபம் கொடுக்க மாட்டேன். ஆனா ஆண்டவர் என்ன பண்றான்? அத கூட கொடுக்குறாரு. வெறும் கீரையை கொடுக்கல, அவனுக்கு காடை கேட்கறான். நான்வெஜ் வேணுமா அவனுக்கு? சரி போ, அதையும் சாப்பிடு, வச்சுக்கோ. நான் இன்னைக்கு சொல்றேன், ஆண்டவருடைய மகிமைன்னா என்ன தெரியுமா? ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையின் தனிப்பட்ட தேவைகளை சந்திக்க விரும்புகிறார். மனசுல ஏதோ ஒரு குறைவு இருக்கும், மனசுல ஏதோ ஒரு பாரமா இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம், ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது, குடும்பத்துல ஒரு தேவை, இல்ல பொருளாதாரத்துல, வாழ்க்கையில் ஏதோ ஒரு தேவை இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு அந்த தேவையை நான் சந்திப்பேன், நான் உன் தேவையை நான் சந்திக்கிறேன் அப்படின்ற. அதுதான் என்னது? மகிமை வெளியரங்கமாகிறது. யாத்திராகமம் 33 டைரக்டா மோசே கேட்கிறாரு, உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான்.
மோசே கேட்கிறாரு, மகிமையை காண்பித்தருளும், நீ யாரு நாம் பார்க்கட்டும், நாங்க உங்களுடைய மகிமையை காட்டுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் அப்படியே மேகத்தின் மேலாம் இறங்குறாரு. அவருடைய மகிமை இறங்கும் போது நிக்க முடியல. எல்லாம் கரெக்ட் தான். ஆனா ஆண்டவர் இங்க சொல்றாரு பாருங்களேன், மகிமையை காண்பித்தருளும் சொன்ன உடனே அவர் சொல்றாரு, என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேன் அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாய் சித்தமாயிருப்பேன் அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். ஆங்கிலத்தில் போட்டிருக்கு, மை குட்னஸ் will pass before you. நான் செய்யற நல்லது உன் வாழ்க்கையில கடந்து போகும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு உங்களுக்கு அததான், வாழ்க்கையில இந்த நன்மை கடந்து போகும். நீங்க கேட்கறீங்க, ஆண்டவரே உங்களுடைய மகிமையை காட்டுங்கன்னு சொல்றீங்க. எல்லாரும் சொல்லுவோமா, கர்த்தாவே உங்களுடைய மகிமை என் வாழ்க்கையிலே வெளியரங்கமாகட்டும். இந்த ஜபத்தை பண்ண உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா, நல்லதெல்லாம் உங்க வாழ்க்கையில ரிலீஸ் பண்றார். எதுங்க நல்லது? வியாதி நல்லதா? நல்லது கிடையாது. நிறைய பேர் இன்னைக்கு இயேசு சுகமாக்குவாருன்னா கோவச்சுக்கிறாங்க. இயேசு எப்படி சுகமாக்குவார், வியாதியை தான் கொடுப்பாருன்றாங்க. இயேசு உன் தேவையை சந்திப்பாருன்னா, என்னப்பா இப்படிலாம் பேசுறீங்க, இயேசு தருவாரா உனக்கு? அப்புறம் பிசாசா தருவான்? எங்க வேதத்துல இருந்து ஏதாவது காட்டுங்க, பிசாசு ஏதாவது வச்சு. அவங்ககிட்ட ஒண்ணுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் டெபினிஷனே செல்வம் தான். குளோரினா, மகிமைன்னா என்னது? வெல்த், டூ மச், பிளென்டி, அதுதான் மகிமை. வேதத்துல இருந்து வாசிக்கிறதே அதான். பிசாசு தருவான்றாங்க. அவங்க எந்த பிசாசு தருவான்? பிசாசு மோசமானவங்க. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அவ்வளவு பிரச்சனையை கொடுக்கறது யார் தெரியுமா? இந்த பக்கத்து வீட்டுக்காரர் தான் சார், அவனை வச்சா சரியாயிரும். அந்த மாமா இருக்கான் பார், மாமாலாம் நல்லவர் தான். மாமா உண்டாக்குனவர் யாரு? நம்ம அப்பா தான். பக்கத்து வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரன், எல்லாரையும் ஆண்டவர் தான் உண்டாக்குனாரு. எல்லா மனிதர்களும் நல்லவங்க தான். உள்ள ஒருத்தர் இருந்து வேலை செய்யறான் பாருங்க, அவன் பிசாசு, அவன் தான் மோசமானவன். நம்ம அவனை ஐடென்டிஃபை பண்ணணும். பாருங்க, இப்போ நான் இங்க இருந்து ஒரு பாலை தூக்கி உங்க மேல போடுறேன். யார் தூக்கி போடுறா? நான் தூக்கி போடுறேன். உங்க மேல பட்டுச்சு. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த பால் எடுத்துட்டு, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னையவே அடிப்ப அப்படின்னு நீங்க பேசுவீங்களா? பால் கிட்ட நீங்க என்ன பண்ணுவீங்க? நேரம் என் கிட்ட வருவீங்க. என்ன சொல்லுவீங்க? என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை? எதுக்கு பச்சிங்க? பாலை வச்சு மண்டையிலே உழுந்துருச்சு, வலிக்குது. நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்றோம்னா, பிசாசு யாரையாவது தூண்டி விட்டுருவான். யாரு? வீட்டுக்குள்ளேயே தூண்டி விட்டுருவான். யாரு? உங்க ஒய்ஃபு, உங்க ஹஸ்பண்டு, தாத்தா பாட்டி, மாமா, எல்லாரும் அப்படியே லைட்டா தூண்டி விட்டு அவன் போயிடுவான். நீங்க இங்க போய் சண்டை போட்டுன்னு இருப்பீங்க, அடிச்சுட்டு. என்ன நினைச்சுக்கிற நீ இங்க போட்டு இருப்பீங்க. அவன் போயிட்டு அடுத்த வெக்கேஷன் நீ 2 நாள் கழிச்சு தான் வருவான். ஏன்னா 2 நாள் போகும் இந்த பிரச்சனை. புரிஞ்சிருச்சா? எத்தனை பேர் சொல்றீங்க புரிஞ்சிருச்சுன்னு? ஏன் உங்களுக்கு பிரச்சனை வருது இல்லையா? இல்ல நான் சொல்றதுதான் புரியலையா? எல்லாருக்கும் பிரச்சனை வருது. வேலையில போனீங்கன்னா சூப்பர்வைசர் அப்படியே லைட்டா அப்படி பண்ணிட்டு போயிடுவான். இந்த மாதிரி லைஃப்ல எல்லாருக்கும் பிரச்சனையை கொடுக்கறது யாரு? பிசாசு. மனுஷங்க மேல கோவப்படாதீங்க. அதனாலதான் பொறுமையா இருக்க வேண்டியதா இருக்கு. சில நேரங்களில் சார் கடா புடா கட்டினா நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்க வேண்டியதா இருக்குது. ஏன்? அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். இப்ப நீங்களும் வேலை செஞ்சிடாதீங்க, ரொம்ப பெருசாயிரும் பிரச்சனை. சில அவன் 2 வார்த்தை பேசுறான்னா எனக்கு 4 வார்த்தை தெரியும். ஃபயர் ஆயிரும், பர்ஸ்ட் ஆயிரும். அப்படியே ஆஃப் பண்றதுக்கு எப்படின்னு ட்ரை பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, அதுக்கு தான் ஆண்டவர் அந்நிய பாஷையை கொடுத்துருக்கிறாரு, தேவ தூதர்ல கொடுத்துருக்கிறாரு, ஆண்டவருடைய பிரசன்னத்தை கொடுத்துருக்கிறாரு, வார்த்தையை கொடுத்துருக்கிறாரு. அப்படியே ஒரு ஓரமா அந்த போயிட்டு பிசாசு இயேசுவின் நாமத்தால உள்ள கிரீஸ் எல்லாம் ஓடிப்போ, வாயை கட்டுற இயேசுவின் நாமத்தினால. ஏன்னா முன்னாடி பேச முடியாது இல்ல. மேனேஜர் கிட்ட போய் பேசுறான், பிசாசை ஒண்ணு கட்டுகிறேன் அப்படிலாம் பேச முடியாது இல்ல. அவன் கத்திட்டு இருக்கான். ஓரமா போயிட்டு உள்ள கிரீஸ் எல்லா பிசாசையும் கட்டுறேன், சமாதானத்தை பேசுறேன், சந்தோஷத்தை பேசுறேன். தேவனுடைய மகிமை என் மேல் இருக்கிறது, அவருடைய மகிமை என் மூலமாக வெளியரங்கமாகும். கர்த்தருடைய மகிமை என் மேல் வெளியரங்கமாகும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி
தயையை கடந்து போ. ஃபேவர், குட்னஸ். நான் போனேன்னா அங்க காரியம் வாய்க்கும். நான் வேலையில உயர்வை நான் கேட்டேன்னா அந்த உயர்வு ஏற்படும். நான் போய் அங்க சம்பள உயர்வை கேட்டேன்னா அது ஏற்படும். நான் ஒரு வீடை வாங்கணும்னு நினைக்கிறேன், நிலத்தை வாங்கணும்னு நினைக்கிறேன், அதை காரியத்தை கைக்கூடி வர பண்ணுவார் ஆண்டவர். அதை பண்ணுவார். ஏன் பண்ணுவார்னா இது ஆண்டவர் பண்ற வேலை. அவர் சொல்றார், நான் போய் முன்பாக போய் உனக்கு முன்னா போய் I will show my goodness. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. என்னன்னா, I will be gracious, I will show compassion, I will show loving kindness. அன்பா இருப்பேன், தயவா இருப்பேன், ரொம்ப பொறுமையா இருப்பேன் உன் மேல, ரொம்ப அன்பின் மிகுதியா தயவா இருப்பேன் உன் மேல, அன்பின் மிகுதியில இருப்பேன். யார் சொல்றா? யார் சொல்றா? ஆண்டவர் சொல்றாரு. அப்போ மகிமையை வெளியரங்கமாக்கும்னு சொன்னாலே ஆண்டவர் சொல்றாரு, உன் மேல நான் தயவு பாராட்டுவேன், உன்னை நான் அன்பு பாராட்டுவேன், உண்மையிலுக்கு நன்மை செய்வேன். இதெல்லாம் சொல்றாரு. அதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடு? மகிமையின் வெளிப்பாடு. நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய மகிமை வெளியரங்கமாகட்டும். ஆண்டவருடைய அந்த மிகுந்த அன்பு, தயவு, இரக்கம் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பார்ப்பீர்களாக. நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் மனிதர்கள் உங்களுக்கு தயவு பாராட்டுவார்கள். உங்க வாழ்க்கையில பல கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கலாம், ஆனா இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேளையில சொல்ற அந்த கதவுகள் திறக்கிறது. நீங்க ஒருவேளை கடன் பிரச்சனையில இருந்தீங்கன்னா நான் இன்னைக்கு சொல்றேன், அந்த கடன் நீங்குகிறது. ஏனென்றால் தேவனுடைய மகிமை உங்கள் மேல் வெளியரங்கமாகும். அது தேவனுக்கு மகிமை. இது ஆண்டவர் பண்ற வேலை. ஆண்டவர் இதை செய்யலன்னா அவருக்கு பிரச்சனை, எனக்கு இல்ல. எனக்கு இல்ல பிரச்சனை, அவருக்கு பிரச்சனை, அவரு பேருக்கு பிரச்சனை. பிள்ளைங்களை பூச்சி, டேய் குடும்ப மானத்தை வாங்காதரா, உட்கார்றா அப்படின்றாங்க. ஏன்? இவன் பாட்டுக்கு கொஞ்சம் ஜாலியா போயிட்டு சின்ன பிள்ளைங்க அப்படியே பல்ட்டிலாம் அடிக்குது, சட்டை கிட்டையெல்லாம் போட்டு. அவன் பெரிய இந்த கல்யாணத்துக்கு எங்கேயாவதுலாம் போனா பெரிய ஹாலா இருக்குது, போய் உருளாம் போல நினைச்சு உழுந்துட்டு இருக்கிறான். அவனை பூச்சி, இவ்வளவு பண்ணாதடா, வீட்டுல போய் பண்ணலாம்டா அப்படின்றாங்க. ஏன்? யாரும் நினைச்சுக்கிறேன், என்ன யார் பிள்ளை சார் ஒழுங்கா டிசிப்ளினாவே இல்லைன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, கூப்பிட்டு வச்சு. ஏன் அப்படி சொல்றாங்க? பா, நல்ல குடும்பத்துல இருந்து வந்திருக்கிறோம், இப்படிலாம் பண்ணாத, வீட்டுல போய் பேசிக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, என் மகிமையை ஓ மூலமா தான் நான் வெளியரங்கமாக்கணும். இன்னைக்கு இந்த உலகம் ஆண்டவரை பார்க்கல, உங்களை பார்க்குது. உங்களை தொழில பார்க்குது, வேலையில பார்க்குது, உங்க தெருவுல பார்க்குது, சொந்தக்காரங்க மத்தியில பார்க்குது. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மகிமைப்படுத்துவேன், உன்னை கனப்படுத்துவேன், உன்னை நான் உயர்த்துவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். பண்ணாரா இல்லையா? ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன், மகிமைக்கு ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் யாக்கோபு கிட்ட என்ன பண்ணாரு? டூ மச்சா கொடுத்துட்டாரு. லாபானும் மோசமானவங்க. ஐயோ, அந்த மாதிரிலாம் மோசமான யாருமே கிடையாது. ஆனா மாமனார் வேற, அவனே கொடுக்குவானா? அவன் பொண்ணு தானே கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கிறான். அவன் பொண்ணுங்களுக்கே தெரியுது. அவன் பொண்ணுங்களே சொல்றாங்க, என்ன வித்துட்டாருங்க, உனக்கு வித்துட்டாருப்பா. ஏன்னா கல்யாணம் பண்றதுக்கு 7 வருஷம் காத்திருக்கணுமா. 7 வருஷம் உனக்கு வேலை பார்த்த பிறகு பொண்ணு தருவானா. சரி, அவன் தப்பான பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான், லேகாலாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். சரி, அவன் கேட்டது ராகேலு, போய் மாத்தி கல்யாணம் பண்ணிட்டேன். சரி பரவாயில்ல, நீ கூட தானே இருக்க, கொடுப்பேன்னா கொடுக்க மாட்டான். எப்ப கொடுப்பானா? இன்னொரு 7 வருஷம் வேலை செய்யணுமா. எவ்வளவு மோசமான பாருங்க. இவ்வளோத்தையும் முச்சு கடைசியில பார்த்தா கையில ஒண்ணுமே இல்லை. இவ்வளவு நாள் வேலை பார்த்து பிள்ளையும் பெற்று மகளெல்லாம் கொடுத்துட்டான், மனைவி எல்லாம் இருக்காங்க இப்போ, ஆனா கையில ஒண்ணும் கிடையாது. இப்ப அவன் பிளான் என்னன்னா, அப்படியே அவனை லைட்டா அப்படியே அனுப்பிச்சுடணும்னு பிளான் போட்டான். ஆண்டவர் சொன்னாரு, நடக்காது, நடக்காது, உன்னை நான் மகிமைப்படுத்துவேன். ஏன்னா உன் தாத்தா ஆபிரகாம் இருக்கான் பாரு, அவனை நான் ஆசீர்வதிச்சுட்டேன். இப்ப ஈசாக்கு உங்க அப்பா ஒன்னு ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. இந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணும்? ஒருத்தனை பிடிச்சிருச்சுன்னா உலுக்கி விட்டுரும். நான் சொல்றேன், நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். நீங்க கையிட்டு செய்கிற காரியம் ஆசீர்வதிக்கப்பட்டது. உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. நீங்க செய்கிற தொழில் ஆசீர்வதிக்கப்பட்டது. உங்க பேங்க் அக்கவுண்ட் ஆசீர்வதிக்கப்பட்டது. உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. சாபம் இல்லை. அதை நம்பாதீங்க.
அது பிசாசு சொல்லுகிற பொய். சும்மா ஏதாவது ஒன்ன கிளப்பி விட்டுட்டு அவன் வாழ்க்கைய பரெல்லாம் மோசமாயிடுச்சுன்றான். இந்த கிளைமேட்டை மாற்றி விடுறது. இந்த பாருங்களேன், இந்த வீட்டுல ஏசி வச்சுக்கிறோம், ஆனா இந்த மோடு டெம்பரேச்சர் ஏதாவது மாத்தி விட்டுறோம் நம்மளே. இல்லாட்டி இந்த சின்ன பிள்ளைங்க ஏதாவது மாத்தி விட்டுறது. என்னடா ஏசில இருந்து சூடு காத்து வருது, போச்சு அவ்வளோதான், ஏசியே போயிடுச்சு, போ அவ்வளோதான், எல்லாம் போயிடுச்சு, வாழ்க்கையே போயிடுச்சுன்ற மாதிரி சிலர் பேசிட்டு இருப்பாங்க. அது ஒன்றும் இல்லைங்க. இந்த ரிமோட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரிமோட்டை எடுத்து டெம்பரேச்சரை செட் பண்ணீங்கன்னா என்ன ஆயிரும், சும்மா எல்லாம் மாறிடும். இந்த ரிமோட் எங்க இருக்கு தெரியுமா? உங்க வாய் தான் ரிமோட். ரிமோட் ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறாரு? என் கையில கொடுக்கல. அப்புறம் நீங்க என்ன தேடி வரணுமே? என் வாழ்க்கையும் உங்க கையில கொடுக்கல, உங்க வாழ்க்கையும் என் கையில இல்ல. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா? உங்க வாழ்க்கையை யார் கையில கொடுத்திருக்காரு? உங்க கையிலேயே கொடுத்துட்டாரு. அப்ப உங்க வாழ்க்கையை மாற்றணும்னா நீங்க என்ன பண்ணலாம்? நீங்களே செட் பண்ணலாம். நீங்க உங்க ரிமோட் எடுத்து நீங்க செட் பண்ணலாம். உங்க வாழ்க்கையை நீங்களே வடிவமைக்கலாம். இந்த வார்த்தைக்கு போய் ஆண்டவரே சொன்னீரே, உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவேன் என்று சொன்னீரே, என் மூலமாக வெளிப்படுவீராக, என் மூலமாக உம்முடைய மகிமை வெளியரங்கமாகட்டும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நீ சொன்ன மாதிரியே நன்மையை நான் வர பண்ணுவேன், தயையை வர பண்ணுவேன் அப்படின்னு அவர் செய்ய ஆரம்பிச்சிருவார். ஆண்டவர் இதை செய்ய விரும்புகிறார். ஆண்டவர் இதை செய்ய விரும்புகிறார். வர்ற நாட்கள்ல இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாம். மகிமைனா கோல்டு பார்க்கலாம் அடுத்த வாரம். மகிமைன்னு என்னது? டைரக்டா கோல்டு. யோசேப்புக்கு ஏகப்பட்ட தங்கம் இருந்துச்சு, அதுதான் சொல்றாரு மகிமையை பாருப்பா அப்படின்றாரு. யோசேப்பு அப்பா கிட்ட போய் சொல்லு, மகிமையெல்லாம் பார்த்துட்டு போய் சொல்லு அப்படின்றார். எந்த அளவுக்கு என்ன உயர்த்தி வச்சிருக்கா போய் சொல்லு அப்படின்றார். இப்ப மகிமைனா என்ன? கணம், வெள்ளி, பொண்ணு, பொருளாதாரத்துல பெருக்கம், நிலம், வீடு, இது எல்லாமே மகிமை தான். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு அதை தரேன். என் மகிமை உன் வாழ்க்கையில் வெளியரங்கமாகும். எல்லாம் வாயை திறந்து சொல்லுவோமா? கர்த்தருடைய மகிமை என் வாழ்க்கையிலே வெளியரங்கமாகும். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமை என் வாழ்க்கையிலே வெளியரங்கமாகும். நீங்க படிப்பை பார்க்காதீங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு நீங்க கேட்கவே இல்லை. நீங்க எங்க வேலை பார்க்கறீங்கன்னு கேட்கல. உங்களால் என்ன முடியும்னு கேட்கல. நான் பண்ண வேண்டியது, கர்த்தாவே உம்முடைய மகிமை என் மேல் வெளியரங்கமாகட்டும், என் மூலமாய் வெளியரங்கமாகட்டும். ஆண்டவர் என்ன பண்றாரு? வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். இதுல என்னன்னா ஒரு சின்ன 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 கரெக்ஷன்ஸ். கிரேட்ஃபுல் ஹார்ட், தேங்க்ஃபுல் ஹார்ட். நன்றி உள்ளவங்களா இருக்கணும். இருக்கிறதுக்கு நன்றி செலுத்தணும். இருக்கிறதுல உண்மையா இருக்கணும். ஆண்டவரை தேடுறதுல உண்மையா இருக்கணும். ஆண்டவரை சார்ந்து இருக்கணும். அதுதான் திருப்பி திருப்பி சொல்றாரு இஸ்ரவேல் ஜனங்கிட்ட. ஏய், பாலும் தேனும் ஓடுற நலம் விசாலமான தேசத்துக்கு போயிருக்கும் போது, நல்ல பெரிய பந்தோஸ்து அப்படியே மாளிகையில் இருக்கும் போது, அதெல்லாம் நீ கட்டவே இல்லை, ஆனா உள்ள வாழ்ந்துட்டு இருக்க. நீ தோட்டம் கனி எல்லாம் புசிக்கிற, அதான் இதுக்கு நீ நடவும் இல்லை, நீ தண்ணி பாய்ச்சல் எல்லாம் ஜோரா இருக்குது. இப்போ உன் கர்த்தரை மறவாமல் நினைப்பாயாக. ரொம்ப முக்கியமான பாயிண்டா தான், மறக்கவே கூடாது. நான் ஏன் மறந்து போறேன்? நான் மறக்க போறது கிடையாது. பவுல் எழுதும் போது அதான் சொல்றாரு. எல்லாரும் என்னன்னா, பவுல் எழுதின அந்த வசனத்தை எடுத்து பணம் எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. பண ஆசை தான் தீமை, பண ஆசை தான் மோசம். நம்மளுக்கு என்ன பண ஆசையா? உங்களுக்கு என்ன பண ஆசையா பிடிச்சிருக்குது? பண ஆசை முக்கால்வாசி ஏன் பிடிக்குதுன்னா, பணம் இல்லாதனால தான் பிடிக்குது. ஒன்றும் இல்லை, நீங்க போய் ரொம்ப ஆசைப்படுறீங்க ஒரு சட்டை, அந்த சட்டையை வாங்கி போட்டுருங்க, அதுக்கப்புறம் ஆசையாக இருக்கும். அது எங்க இருக்குதுன்னு கூட பார்க்க மாட்டோம். அது பார்த்தீங்கன்னா மச்சு உள்ள எங்கேயோ உள்ள போயிருக்குது. ஐயோ, இதுதான் நம்ம ஆசைப்பட்டு வாங்கணும். ஆமா, அது போயிடுச்சு, ஏன்னா அது வந்துருச்சுல. நம்மளுக்கு எல்லாம் தேவ ஆசை தான். ஆண்டவர் சொல்றாரு மகிமைப்படுத்துவேன்னு. நான் சொல்றேன் மகிமைப்படுத்தும். ஹாகாய் 1ஆம் அதிகாரம். இந்த மகிமை நம்ம வாழ்க்கையில வர்றதுக்கு இந்த ஹாகாய் புஸ்தகத்துல ரொம்ப அற்புதமா
ஆண்டவர் மக்கள் கிட்ட பேசுறாரு. அதுல 6வது வசனத்துல இருந்து வாசிக்கிறேன் பாருங்க. ஆகாய் 1:6. நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள், புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பூர்ணமடையவில்லை, வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனை போல் அதை சம்பாதிக்கிறான். போட்டிருக்குது, நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை. கொஞ்சமா இருக்குது, ஆனா அது கொஞ்சம்ன்றது கூட அவனுக்கு தெரியல. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையில் போடுகிறவனை போல் சம்பாதிக்கிறான். சம்பாதிச்சுட்டு தான் இருக்கிறான், ஆனா அது போட போட ஒன்னும் பெருசா உள்ள நிக்கிற மாதிரியே தெரியல. ஆனா அதை கூட யோசிச்சு பார்க்கறது கிடையாது. இத்தனை வருஷமா நம்ம வேலை பார்க்கிறோமே, ஒன்னும் பெருசா சேர்த்து வைக்கலையே, என்னதான் நடக்குது, அதெல்லாம் யோசிச்சே பார்க்கறது கிடையாது. 7வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, உன் வழியை கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்ன பண்ணுகிற நீ, என்ன பண்ற நீ, இத்தனை வருஷம் வேலை பார்க்கற, எவ்வளவு வச்சுக்கிற நீ, என்ன நடந்துருக்குது. 8வது வசனத்துல சொல்றாரு, என்ன பண்ணும் நீ அப்படின்னு சொல்றாரு. அதாவது சம்பாதிச்சாலும் நிக்க மாட்டேங்குது, நம்மளும் அதுல இதாயிட்டோம். அதாவது என்னன்னா சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டோம். அதாவது அவர் டாக்டர் படிச்சுக்கிறாரு, இவரு அது படிச்சுக்கிறாரு, இவரு படிச்சுக்கிறாரு. இவங்க சின்ன வயசுல இருந்தே பெரிய கோடீஸ்வரங்க சார், அவங்க ரொம்ப பெரிய ஆள் சார். நம்ம சாதாரண ஆள் தானே, நம்மளுக்கு என்ன பெருசா வந்துடும். இந்த கைப்பார், விரல் பார், எல்லா விரலும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்ல இருக்குது. அப்போ ஒருத்தருக்கு 10,000 தருவாரு, ஒருத்தருக்கு 10 கோடி தருவாரு. இந்த மாதிரி தத்துவம் பேசுறது, ஆனா யூஸ்லெஸ், வேஸ்ட். அதெல்லாம் வேதம் அதை போதிக்கவே இல்லை. ஆண்டவர் பாதபட்சம் இல்லாதவர், எல்லாரையும் நேசிக்கிறார், எல்லாரையும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவன் அதை பயன்படுத்தி கொள்ளணும். அப்ப இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ யோசிச்சு பாரு, சிந்திச்சு பாரு. சொல்றாரு, மலையின் மேல் ஏறி போய். டிஃபிகல்ட், ஏற முடியாது சார். மலையெல்லாம் ஏற முடியுமா? அதெல்லாம் ஏற முடியாது. ஐயோ இல்ல, ஆண்டவர் சொன்னோடனே டிஃபிகல்ட்டா இருக்குது. என்ன பண்ணணுமா? மலையின் மேல் ஏறணுமா, அப்புறம் மரங்களை வெட்டணுமா, ஆலயத்தை கட்டணுமா. அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் வாழ்க்கையில நீ சம்பளம் வாங்குற, ஆனா சம்பளம் நிக்கிற மாதிரியே இல்ல. தண்ணி குடிச்சு ஆனா திருப்தியும் ஆகல. இப்ப சாட்டிஸ்ஃபைடும் ஆயிட்ட. அது வராது போல, நம்மளுக்குலாம் வராது போல சாட்டிஸ்ஃபைடும் ஆயிடுச்சு. ஆண்டவர் சொல்றாரு, சிந்திச்சு பாரு. சிந்திச்சுட்டு நீ என்ன பண்ணா மலையின் மேல் ஏறிப்போ. கஷ்டமானதை செய்ய சொல்றாரு, ஆனா கஷ்டம் கிடையாது. அது மரங்களை வெட்டிட்டு வா, ஆலயத்தை கட்டு, அதுக்கப்புறம் என்ன ஆகுமா? மகிமை விளங்கும். அப்ப ஆண்டவர் இங்க ஒரு பிரின்சிபல் சொல்றாரு. இப்ப நம்ம மலைக்கும் போவானா, மரத்தையும் ஓட்டவானா, சர்ச்செல்லாம் இப்ப கட்டவானா. சரிங்களா? நம்ம தான் தேவனுடைய ஆலயம். கரெக்டுங்களா? யாரும் இப்ப மலையெல்லாம் போகணும், அது ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிரும்ல. இந்த காலத்துல வேற மலையில ஏறணும், மரத்தெல்லாம் வெட்டணும்னா அது அவன் கோடரையை தூக்கிட முடியாது நம்மளால, ரொம்ப ரொம்ப வெயிட்டா இருக்குது. ஆனா இப்ப மிஷின்லாம் வந்துருச்சு, அதனால அதெல்லாம் கவலைப்படுவானா. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் ஹார்ட் ஒன்ன பில்ட் பண்ணிக்கோ. நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். ஒன்ன நீ கட்டிக்கோன்னா அதுக்கு கொஞ்சம் எஃபர்ட் போட வேண்டியதா இருக்குது. ஏன்னா இப்ப எப்படின்னா, காலைல எந்திரிச்சாச்சு, 6 மணிக்கு எந்திரிச்சாச்சு, 7 மணிக்கு சமைச்சாச்சு, 8 மணிக்கு வேலைக்கு போயாச்சு, கடன்னு ஓடுறோம். பஸ் பிடிச்சி, ட்ரெயின் பிடிச்சி, அப்படி போய் இப்படி போய் எல்லாம் வேலை பார்த்துக்கிறோம். திருப்பி சாயந்தரம் 6 மணிக்கு வரும், அத்தனை சமைக்கணும், பிள்ளைங்க எல்லாம் பார்க்கணும், 10 தூக்கணும். இதுக்கு நடுவில் ஏதாவது ஒரு சீரியல் போட்டு ஏதாவது சிரிக்கணும். இந்த ரொட்டேஷனா இருக்குது. ஆனா இதுக்கு நடுவுல மரத்தை வெட்டணுமா, ஆலயத்தை கட்டணுமா, மலையின் மேல் ஏறணும், அதான் டிஃபிகல்ட்டா இருக்கு. என்னது அது? கொஞ்சம் இந்த வேதத்தை திறந்து, இந்த வேத வசனங்களை வாசித்து, இந்த வசனத்தை இருதயத்துல வச்சு, அதை கொஞ்ச நேரம் தியானிச்சு, கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்துல உக்காந்து பாடலை பாடி ஜபம் பண்றதுக்கு இந்த உலகம் விடாது. சும்மா உட்காந்து இருக்கிற சொல்றாரு, சர்ச்சுக்கு போனோமா சட்டுன்னு வந்தோமான்னு இருக்கணும். எப்படியா? சர்ச்சுக்கு போனோமா சட்டுன்னு வந்த மாதிரி இருப்போம். நீங்க என்ன பண்ணிருக்குது? மலையின் மேல ஏறி மரத்தெல்லாம் வெட்டி,
மலையில் மேல ஏறதே பெரிய விஷயம், இதுல மரத்தை வெட்டுறது ரொம்ப பெரிய விஷயம். அப்புறம் என்ன பண்ணும், ஆலயத்தை கட்டணும், ரொம்ப எல்லாம் டிஃபிகல்ட்டான ப்ராசஸ். நம்ம பைபிளை திறக்கிறதே அப்படிதான் இருக்குது, மரத்தை வெட்டுற மாதிரி இருக்குது. இந்த பைபிள் எடுத்து வாசிச்சு ஆண்டவரோட நேரத்தை செலவு செய்யறது கொஞ்சம் கடினமா இருக்கு இந்த உலகத்துல. ஆனா நான் சொல்றேன், நீங்க அதை செஞ்சிட்டீங்கன்னா தேவனுடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் வெளியரங்கமாகும். உங்களை பில்ட் பண்ணுங்க, உங்களை கட்டுங்க. மற்றவங்களை கட்டுறது கிடையாது, உங்களை கட்டுங்க. நீங்க நிறைய பேர் பிரச்சனையை சொல்லுவாங்க, அது சரியா இல்ல ஐயா, அது சரியா இல்ல. இப்போ மனைவி சொன்னா என்ன சொல்லுவாங்க, புருஷன் சரியா இல்லைங்க. இந்த புருஷன் சரியா கிடையாது, அவன் அதை பண்றான் இதை பண்றான் அப்படி பண்றான். புருஷன் சொல்றான் மனைவி சரியா இல்லைங்க, அது பண்ணு இது பண்ணு அப்படி போகுது இப்படி போகுது. ஒருத்தர் கூட என் ஹார்ட்ல ஏதோ பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொன்னதே கிடையாது. என் பிரச்சனையா ஹார்ட் தான். யார் ஹார்ட்? அவன் ஹார்ட் இல்ல, என் ஹார்ட். பாத்துருக்கீங்களா? பிரச்சனை சொல்றேன், அது சரியில்லை இது சரியில்லை. என் வீட்டுல நாய் கூட சொல்றதுக்காக மாட்டேன்ருவாங்க. ஆனா அவங்க ஹார்ட் இங்க போட்டிருக்குது, நீ ஏறிப்போ மலைக்கு, நீ மரத்தை வெட்டு, நீ ஆலயத்தை கட்டு. பண்ணனா என்ன பண்ணுவார் ஆண்டவர்? மகிமைப்படுவார். உங்கள் மூலமா உங்க ஹார்ட்டை பில்ட் பண்ணுங்க. 3 விஷயம் சொன்னேன். அதுல என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம நேரத்தை கொடுக்கணும். அதான் முதல் விஷயம். நேரம், டைம். ஆண்டவருக்கு நம்ம டைமை கொடுக்கணும். அப்போதான் நம்ம குளோரியஸான லைஃப் வருது. அதுக்கடுத்து எண்ணங்களை கொடுக்கணும். கொஞ்ச நேரம் டைம் கொடுத்து இந்த வேதத்தை வாசிச்சு, வசனத்தை வாசிச்சு, வசனங்களை எழுதி வச்சு, இங்க பேசுறதெல்லாம் யோசிச்சு, அதை பேசி, அந்நிய பாஷை பேசி, பாட்டை பாடி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு. அப்புறம் குறிப்பா இந்த மனது நீங்க யோசிக்க விட்டீங்கன்னா அது என்னமோ இங்க இருந்து எங்கெல்லாமோ போகும். அமெரிக்கா போகும், அண்டார்டிகா போகும், பக்கத்து வீட்டுக்காரன் அவன் பண்றான். மோடியை பத்தி எல்லாம் யோசிக்க வரும். மோடி என்ன பண்றாரு அதெல்லாம் விட்டுட்டு, எனக்கு கர்த்தர் என்ன செஞ்சுக்கிறாரு, என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு குறிப்பா என் எண்ணங்களை தேவனுக்கு நேரா வச்சு யோசிக்கணும். அடுத்து 3வது, நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியம், என் பணம் எனக்கு காசா வர. இன்னைக்கு ஆடு மாடுலாம் வர்றது கிடையாது. ஆடு மாடு நம்ம போய் விவசாயம் எல்லாம் பண்ணல. பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அந்த இதுல வர்ற வருமானம் எல்லாத்துலயும் முதற் பலனை தேவனுக்கு கொடுக்கணும். 10 ரூபா வந்தாலும் கொடுக்கணும், 10,000 கோடி வந்தாலும் ஆண்டவருக்கு கொடுக்கறத கொடுக்கணும். ஸ்டார்ட் பண்றது தான் 10%. எவ்வளவு வேணா கொடுக்கலாம். அவன் மனதிலே நியமிக்கிற அளவுக்கு தாராளமாய் கொடுக்க கடவன். பழைய ஏற்பாட்டுல 10%ல ஸ்டார்ட் பண்ண சொல்லுது. தாவீது 10%லாம் கொடுக்கல. தாவீது 10% கொடுக்கல. தாவீதுலாம் ரொம்ப பல பர்சன்ட், அவன் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் கொடுத்தான். டன் கணக்கில் தங்கத்தை கொடுத்தார் தாவீது. 10% கிடையாது. ஸ்டார்ட் பண்றது 10லயாவது ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன் ஸ்டார்ட் பண்றோம்னா, அங்கதான் மகிமை வெளியரங்கமாகிறது. அங்க பாத்தீங்கன்னா கடைசிக்கு போயிருவோம். 2ஆம் அதிகாரம் 3. இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்கு மீதி இருக்கிறவர் யார்? முந்தின ஆலயம் நீங்க உங்க 2024ல நீங்க எப்படி வாழ்ந்தீங்க அது உங்களுக்கு தெரியும்ல. உங்க குடும்பம் எப்படி இருந்துச்சு, நீங்க எப்படி வேலை பார்த்தீங்க, உங்க பொருளாதாரம் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாத போல் காண்கிறது அல்லவா? இந்த வருஷம் முடிகிறப்ப நீங்க அதை சொல்ல போறீங்க. என்ன சொல்ல போறீங்க? 2024 வரைக்கும் வேற மாதிரி இருந்துச்சு, ஆனா 2025ல என் வாழ்க்கை வேற மாதிரி மாறிடுச்சு, மகிமை உள்ளதாக மாறிவிட்டது. நான் பிந்தின ஆலயத்தையும் பார்த்திருக்கேன், போன வாழ்க்கையும் பார்த்திருக்கேன், இப்ப இந்த வாழ்க்கையும் பார்த்திருக்கேன். போன வாழ்க்கையை விட இந்த வாழ்க்கை ரொம்ப ஜோரா இருக்குது, மகிமை உள்ளதாக இருக்கிறது. 8ல சொல்றாரு ஆண்டவர், வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம், இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனையில் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். மகிமைன்னு போட்டிருக்குது, சமாதானத்தை கட்டளையிடுவேன்னு சொல்றாரு. என்ன பாருங்க, எல்லாம் ரிலேஷன் ஆகுது. நான் செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்ப சிம்பிள். நான் என்ன பண்றேன், என் ஹார்ட்டை கரெக்ட் பண்றேன். என் ஹார்ட், எல்லாம் சொல்லுங்க, என் ஹார்ட், எல்லாம் சத்தமா சொல்லுங்க, என் ஹார்ட். பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறார் அவரு இல்ல, யார் ஹார்ட்? என் சிந்தனை, என் இருதயம். இதுதான் நான் கான்சென்ட்ரேட் பண்ண போறேன், இதை நான் மாத்த ட்ரை பண்ண போறேன். அப்படி ஆகும்போது ஆண்டவர் சொல்றார், உன் முந்தின லைஃபை காட்டிலும், உன் முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும். இந்த 2025 உங்கள் வாழ்க்கையின் மிக பெரிய ஆண்டாக இருக்கும், மகிமையுள்ளதாக இருக்கும். நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள், உங்கள் பேர் பெருமைப்படுத்தப்படும், நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள். வெள்ளி உங்களுடையதாகும், பொன்னும் உங்களுடையதாகும், பொருட்கள், நல்ல பொருட்கள் உங்களுடையதாகும். 19 சொல்றாரு, இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். இதெல்லாம் நல்ல வசனங்கள். இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னு பாருங்க. எப்ப வருது? இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு எப்ப சொல்றாரு? யாருக்கு சொல்றாரு? மரத்தை வெட்டுறதுக்கு மலை மேல ஏறி போய் மரத்தை வெட்டி அங்கிருந்து இறக்கி ஆலயத்தை கட்டுறான் பாருங்க, அவனுக்கு சொல்றாரு உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், வேதத்தை வாசிக்கிறது, எண்ணங்கள் ஆண்டவர் யோசிக்கிறது, நேரத்தை செலவு செய்யறது. பொருளாதாரத்துக்கு ஆண்டவருக்கு பதல்செல்லாம் விட்டுருங்க, பழைய கணக்கே விட்டுருங்க, அதெல்லாம் பேசவே வேணாம். இன்னையில இருந்து ஆரம்பி. நான் சொல்ற உங்க வாழ்க்கையில் தேவன் மகிமைப்படுவார், பட்டுதான் ஆகணும். ஏன்னா அது ஆண்டோடைய வார்த்தை. நான் ஆண்டோடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய போகிறேன். அப்புறம் பாருங்க 23, உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன், உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். யாரை தெரிஞ்சிருக்கிறாங்களா? உங்களை தெரிஞ்சிருக்கிறார். எதற்காக தெரிஞ்சிருக்கிறாரு? முத்திர மோதிரமா, த பவர்ஃபுல் ஒன். முத்திர மோதிரம்னா என்னது? பவர்ஃபுல் ஒன். அந்த மோதிரத்தை போட்டு ஒரு சீல் அடிச்சாங்கன்னா முடிஞ்சதுன்னு கதை. உலகம் ஃபுல்லா அந்த சட்டம் இயற்றப்படும். அந்த மாதிரி பவர்ஃபுல்லா ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறார். மகிமைப்படுத்துகிறவராக, கனப்படுத்துகிறா, உயர்த்துகிறவரா வைக்கிறாரு. இதுக்கு நான் பண்ண வேண்டியது என்னன்னு, என் வழியெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணணும். இந்த தேவனுடைய வார்த்தைக்கு போங்க, அதை வாசிங்க, எண்ணங்கள்ல வைங்க, பொருளாதாரத்துல ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பழசெல்லாம் விட்டுட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க. சாட்டிஸ்ஃபை ஆகாதீங்க. அதை தான் நான் சொல்றேன். நீங்க ஒரு வீட்டில் இருக்கலாம், கரெக்டா காசு வந்துட்டு இருக்கு, கரெக்டா பில்லு கட்டுறீங்க, கரெக்டா சாப்பிடுறீங்க, அப்படியே நார்மலா லைஃப்ல வாழ்ந்துட்டு போகாதீங்க. தேவன் மகிமைப்படவில்லை, அதுல ஆண்டவர் மகிமைப்பட முடியாது. ஆண்டவருக்கு நீங்கள் தேவை, நீங்க தேவை, நீங்க வேணும் ஆண்டவருக்கு. உங்க வேலை ஸ்தலத்துல ஆண்டவர் உங்கள் மூலம் மகிமைப்பட வேண்டும். உங்கள் தெருக்கல்ல ஆண்டவர் உங்கள் மூலம் மகிமைப்பட வேண்டும். உறவினர் மத்தியில, நண்பர் மத்தியில உங்கள் மூலமாக தேவன் மகிமைப்பட வேண்டும். அதற்கு மலை ஏறணும், மரத்தை கொஞ்சம் வெட்டணும், அப்புறம் ஆலயத்தெல்லாம் கட்ட வேண்டியதா இருக்குது. நீங்க பிசிக்கலா அப்படியே எடுத்துக்கணும், அப்படியே எடுத்துக்கலாம். ஆமா, அதுக்கும் தேவையாதான் இருக்குது. இப்போ ஆலயத்தை கட்டணும்னா என்ன பண்ணணும்? நம்ம ஏதாவது செய்ய வேண்டியதா இருக்குதுல்ல, ஏதாவது செய்யணும், அதை சம்பாதிக்கணும். சம்பாதிச்சுங்க வந்து போட்டு பாருங்க. நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, இந்த சேரை யாரோ ஒருத்தங்க விதைச்சதுனால தான் அதில் உட்காந்துருக்கீங்க. கரெக்டா? நம்ம உட்காந்துருக்கோம்ல ஒரு சேரு, இந்த சேரை யாரோ ஒருத்தங்க இந்த ஊழியத்துக்கு என்ன பண்ணிருக்காங்க? விதைச்சிருக்கிறாங்க. இங்க இருக்கிற சேரை ஒருத்தங்க விதைச்சிருக்கிறாங்க. இங்க இருக்கிற லைட்டு, ஃபேனு, இந்த பில்டிங்லாம் என்ன பண்ணிருக்கிறாங்க? யாரோ ஒருத்தங்க விதைச்சிருக்காங்க. அதை நம்ம என்ன பண்றோம்? அனுபவிக்கிறோம். ஆனா இனி அடுத்து வர்ற சந்ததிக்கு இல்ல மற்றவர்கள் அனுபவிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய நம்ம செய்யணும். நம்ம என்ன செய்யறோம்ன்றது இருக்குது. அதான் அங்க பாயிண்ட். நம்ம அனுபவிச்சிட்டோம். இப்ப அனுபவிச்சதுனால இதெல்லாம் கேட்க முடியுது, இன்னும் உட்காரவே முடியாது. இது செட்டப்லாம் போட்டாச்சு. இனி மற்றவங்க எல்லாம் வந்து இதை கேட்கணும். அதுக்கு நம்ம விதைக்க வேண்டியதா இருக்கு. அதுக்குதான் உங்களுக்கு வேணும். அதை நீங்க செய்யும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதுல நீங்க அடுத்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நான் வாசிக்கல, அதுக்கப்புறமா நம்ம வாசிக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன் ஆலயத்தை கட்டுறல, நான் உன் வீட்டை கட்டுறேன்ற. என்னன்னா,
என் ஹார்ட்ல, என் தாட்ல, என் திங்கிங்ல எல்லாத்திலும் தேவனுடைய எண்ணங்கள், தேவனுடைய பார்வைகள், தேவனுடைய வார்த்தையை வைக்கும் போது என் வீடு கட்டப்படும், என் தொழில் கட்டப்படும், எல்லாமே கட்டப்படும். எல்லாம் சத்தமா அதை சொல்லுவோமா? கர்த்தருடைய மகிமை என் வாழ்க்கையில் வெளியரங்கமாகும். திருப்பி சொல்லுவோமா? கர்த்தருடைய மகிமை என் வாழ்க்கையிலே வெளியரங்கமாகும். சோமனும் பிதாவே இயேசுவின் நாமத்தினால் நமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். கூட பேசினதுக்காக நன்றி. உம்முடைய மகிமை எங்கள் வாழ்க்கையில் வெளியரங்கமாகட்டும். உம்முடைய மகிமை எங்கள் வாழ்க்கையில் வெளியரங்கமாகட்டும். அதுக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய பேச்சு, எங்களுடைய வார்த்தை, எங்களுடைய சிந்தனை எல்லாவற்றிலும் உமக்கு முக்கியத்துவத்தை தருகிறோம். கர்த்தாவே, நீர் பெருகுவீராக. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த கால வேளையில உம்முடைய வார்த்தை சொல்லி இருக்கிற வண்ணமாக இங்க வந்துக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீர் மகிமைப்படுவீராக. வாழ்க்கை கனம் உள்ளதாய், மகிமை உள்ளதாய், உயர்த்தப்பட்டதாய் இருப்பதாக இயேசுவின் நாமத்தினால. எப்படிப்பட்ட குறைகள் இருந்திருந்தாலும் அந்த குறையெல்லாம் இயேசுவின் நாமத்தினால நீங்கட்டும். குறையெல்லாம் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தால். கடன் பிரச்சனை நீங்கட்டும். அந்த வலி, வேதனை, வியாதி நீங்கட்டும். அந்த மனபாரம் நீங்கட்டும். நீங்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமை ஆண்டவரே, உம்முடைய மகிமை ஒவ்வொருவரையும் மூடுகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமை வெளியரங்கமாகிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி கர்த்தாவே, நீ செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையின்படி நீ செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இப்படியே செய்வீராக. உம்முடைய வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம், அதை கனப்படுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை நிறைவேறும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒவ்வொருவரும் மகிமைப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் மகிமைப்படுத்தப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில வெளியரங்கமாகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.